நிறைய ஆடியன்ஸ் சொன்னதே வந்து சூரியவம்சம் வேற கதை, 3 BHK வேற கதை. ரெண்டும் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் தான். ரெண்டும் நல்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்க 3 BHK. பாய், see you, all the best. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. எனக்கு அவங்க பேசும்போது அவங்க முகத்துலேயே தெரியுது, அது ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போதே வந்து வீடு கட்டுறதை பற்றி ரொம்ப அட்டாச்சாக இருந்தது, என்ன பார்க்குற மாதிரியே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸில் நீங்களும் உங்கள் காது பட கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வீடு கட்டுறதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப சந்தோஷம். வீடு கட்டுறது மட்டும் இல்லை, இந்த படம் மூலமாக நாங்கள் சொல்ல நினச்சதை எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஹோப்ஃபுல்லாக வெளியே போனாங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம இதே மாதிரி உழைச்சா ஒரு நாள் நம்ம லைஃப் நல்லபடியாக ஆயிரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் வந்தால் அது போதும். அதுதான் எங்களோட இன்டென்ஷன். ஆமாம், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தது எல்லா ஆடியன்ஸ் கூட பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸோட படம் பார்க்குறேன். 2 days முன்னாடி ப்ரெஸ் பார்த்தீங்க. ஸோ அதுலேருந்தே நான் வந்து அன்றைக்கி நீங்கள் எழுதுனது நீங்கள் சொன்னது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் இருந்துச்சு. நீங்கள் எனக்கு ஆடியன்ஸோட ரியாக்ஷன், அவங்க ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இந்த 2 years-ஆக ஒன்று தான் நம்பிட்டே இருந்தேன். நம்ம ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு இமோஷ்னலாக ஒரு கதை சொல்கிறோம். கண்டிப்பாக பார்க்குற எல்லோரும் அவங்க ஃபேமிலியோட பர்சனலாக ரொம்ப ரிலேட் ஆவாங்கன்னு. இது ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப வேறு மாதிரி ஒரு பரபரப்பான படம் கிடையாது. ஆனால் அதே சமயம் படம் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப அமைதியாக சாட்டிஸ்ஃபைடாக நெகிழ்ந்து வருவாங்கன்னு நினச்சேன். அந்த ரியாக்ஷனை இன்றைக்கி நான் எல்லாருக்கிட்டையும் பார்த்தேன். அது ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஓன் கதையா? என்னோடய லைஃப்லேருந்து எடுத்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த நீங்கள் பார்க்குறது, இந்த வீடு, அந்த ஃபேமிலி, அது எல்லாமே என்னோடய லைஃப்லேருந்து நிறையா இருக்குது. அதே சமயம் இது நம்ம எல்லாரோட கதை. இவர் சொல்கிறேன், அதுதான் நீங்கள் சொல்லுங்கள். படமாக ஆக்கியிருக்கீங்க, எப்படி தோணுச்சு? இது நம்ம எல்லாரோட லைஃப்பும் தான் இல்லை, இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் 90% நம்ம எல்லாரோட லைஃப்பும் தான் இது. நான் அதை தான் நினச்சேன். நம்ம எல்லாரும் நம்ம ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யாருக்கும் தெரியாத ஒரு கதை சொல்லலாம், இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுற நம்ம எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு கதை சொல்லலாம். அப்படி எடுத்தது தான் இந்த 3 BHKவோட கதை. நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸோடு பார்க்குறேன். இன்னும் நிறைய ஆடியன்ஸோடு திருப்பி பார்க்கணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக அவங்க ரியாக்ஷன், ஃபீட்பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. உங்களோட ஆடியன்ஸ் 8 தோட்டங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் என்னதான் ட்ரெயிலர் அப்படி கட் பண்ணி விட்டுறேன், இந்த மனுஷன் அப்படி வச்சிருக்க மாட்டார், உள்ள ஏதோ அப்படின்னு எதிர்பார்த்தோம். இது எப்படி? ஆக்சுவலாக இந்த படத்தை த்ரில்லராக இல்லாமல் ஒரு இமோஷ்னல் ட்ராமாவாக பண்ணணும்னு ஆசை எனக்கு. கண்டிப்பாக 8 தோட்டாக்கள் மாதிரி அடுத்து ஒரு கரெக்டான கதை அமைஞ்சால் கண்டிப்பாக 8 தோட்டாக்கள் மாதிரி ஒரு படம் பண்ணுறேன். நிச்சயமாக. இதுவே எமோஷனலான ரிப்ளை கொடுத்த பதில் தான். ஒருத்தரும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஆக்ஷனாக பண்ண முடியாது. அதை இந்த சீன்லையும் இந்த வார்த்தைகள் டைலாக்ஸ்லையும் ஒரு சீக்வன்ஸ்லையும் ஒரு எக்ஸ்பிரஷன்லையும் இது ஒரு ஆக்ஷன் ரிப்ளையாக தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப நன்றி. அவங்க சிஸ்டரோட ரோல், அவங்க டைலாக் சொல்கிறது ரொம்ப அது இன்றைக்கி ரொம்ப தேவைப்படுற விஷயமாகவும் இருக்குது. நிச்சயமாக அதான் யாருமே அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையோ சுதந்திரத்தையோ விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றத எங்களோட, அது முக்கியமாக பெண்கள் மேரேஜ்ன்ற ஒரே ஒரு வேர்டால் அவங்களோட என்டையர் லைஃப்பை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது ஒரு அனுபவம் நல்லா கிடச்சிது. ஏன்னா இந்த 2025 காலகட்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு சீரியல் பார்த்துட்டு வந்தேன் 2.5 மணி நேரம். அப்படி எங்கேயுமே வந்து நானும் நிறைய இடத்துல அழுந்துட்டுலாம் பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது படம். அது இல்லாமல் சரத்குமார் தேவையான ஆக்டிங் உண்மையிலே பெஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அது இல்லாமல் அப்பா சில சீன்லாம் ஹீரோக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரிலாம் சில சீன்லாம் இருக்கும். சில சீன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு. அவங்க ஃபியூச்சர் ஆகதே இல்லை, எங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் ஏன்டா வந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, என்ன கொஞ்சம் எங்கேயுமே விறுவிறுப்பு இல்லைன்றதா ஒரு வருத்தம். கதை போகுது போயிட்டே தான் இருக்குது. அதில் கொஞ்சம் ஆக்ஷனு, கொஞ்சம் சென்டிமெண்ட்டு எல்லாத்தையும் கலந்து காட்டிதான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஃபுல்லாகவே ஒன்லி சென்டிமெண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து வேறு ஏதோ பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே. படம் ஃபுல்லாகவே வந்து வீடு கட்டுறதை பற்றி தான் கதை. ஸோ அந்த கதையை எப்படி கொண்டு போயிருக்காங்க, கடைசியாக வீடு கட்டி முடிக்கிறாங்களா, அந்த ஃபீல், அந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி டெலிவர் பண்ணி அதெல்லாம் நல்லா இருக்குது. நானே சில இடத்துல பார்த்து அழுந்துட்டேன். சில சீன்லாம் ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துடுவார், ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டு வந்துடுவார், அப்பா சாரிப்பான்னு சொல்கிற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே நம்ம 2 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில்? மாதம் ஃபுல்லாக 30 நாள் நீ பிரியாணியே கொடுத்தா சாப்பிட்றியா? அந்த மாதிரி தான் நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சில சீனை கொஞ்சம் ஆட் பண்ணி தான் விறுவிறுப்பாக கொஞ்சம் ஆக்ஷனு, ஒரு காதல், அப்படி இப்படி ஏதோ ஒரு வச்சுனா நல்லா தான் தோணுச்சு. மற்றபடி அதுதான் மைனஸ். மற்றபடி எல்லாத்தோட ஆக்டிங் நல்லா, நல்ல கதை. படத்தில் ரியாலிட்டியை காமிச்சிருக்காங்க, ஒரு மிடில் கிளாஸ் எப்படி மிடில் கிளாஸில் தான் நமக்கு இப்போ என்ன வீடு வாங்கணும் ஒரு ஆசை, அந்த வீட்டில் வாழணும் ஆசை, பிள்ளை குடிக்கிறாங்க, அதை தான் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் விறுவிறுப்பாக கொஞ்சம் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே, படம் ஓகே. சித்தார்த் சார் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய ஆக்டிங் ஸ்பெஷலாக எப்படி
இல்லை அவர் ஆக்டிவ் உண்மையாக அந்த +2 படிக்கிற பையன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு படி மேலே போய் கொஞ்சம் அவர் காதல் பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணை காதல் பண்ணிக்கலாம், இல்லை கையை பிடிச்சிருக்கலாம், இல்லை கட்டி பிடிச்சிருக்கலாம், அங்கே வாத்தியார் அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாக படிக்கிறாரு, நேர்மையில எத்தனை நேர்மை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ கொஞ்சமாவது எல்லாத்தையும் கலந்து கட்டினா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன், என் அப்பா பார்ப்பாரு, என் அம்மா பார்ப்போம், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். நான் முடிச்சிட்டேன், இன்னொரு நாளைக்கு சும்மா போட்டு கூட வர மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தது படம். கொஞ்சம் எல்லாத்தையும் எதிர்பார்ப்போமே இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு விஷயம், ஹோட்டலில் ஒரு இட்லி மட்டும் தான் சாப்பிட மாட்டோம், தோசை எல்லாமே எதிர்பார்த்து போடுறது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சில சீன் சொதப்பலாம் இருந்தாலுமே படம் ஓகே, ஒன் டைம் ஆச்சு. லேகு 2.5 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் படம் லேக், அந்த மாதிரி தான். ஆமாம், 1 மணி நேரம் படம் லேக்குனா நமக்கு பிடிக்காத சீன் தான். எல்லாம் சென்டிமெண்ட் மட்டுமே நம்ம பார்க்க முடியாது இல்லையா இப்போ இருக்கிற காலகட்டம். நம்ம எவ்வளோ விஷயத்தை பார்க்குறோம். ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு கனவு இருக்குது, அவன் வீடு வாங்கினா இல்லையான்ற ஒரு விஷயத்தை 2.5 மணி நேரமாக கட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த 2.5 மணி நேரத்தில் 21 வருஷத்தை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய அதிர்ச்சி. உண்மையாக நல்லா இருந்தது படம். சித்தார்த்தோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அப்போ நம்ம சரத்குமார் சார் பார்த்தோம், சந்தோஷம். தேவயானி நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பாடல்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் விறுவிறுப்பு, எங்கேயுமே ஒரு ஃபீல்னா அழுகுற ஃபீல் மட்டுமே இருந்தால் நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் விறுவிறுப்பு, காதல், ஆக்ஷன் எல்லாத்தையும் எதிர்பார்த்தேன், எதுவுமே இல்லை. அதுதான் ஒரு குறை. படம் ஓகே, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நாளைக்கெலாம் வந்து இன்னொரு டைம் படம் கூட பார்க்க மாட்டேன். ஓகே, ஒன் டைம் பார்த்ததே பெரிய விஷயம். இதுக்கு நான் பறந்து போனாலும் போய் பார்த்துருப்பேன். சரி விடுங்க, ஏதோ வந்துட்டேன், பார்த்தாச்சு. ஆனால் படம் ஒன்றே குறை இல்லைங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருக்கும் பெரியவங்களாம் கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மாலாம் கண்டிப்பாக வந்து உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல படம், பார்க்கலாம்.